இன்னைக்கு பார்க்க போகிற இந்த வீடு 3.9 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2170 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHKவாக இந்த வீடை கட்டியிருக்காங்க. இது ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் வித் இன்டீரியரோட இருக்கு. இந்த வீட்டோட யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட ஸ்டேர் கேஸில் LED ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு பண்ண ஒரு இன்டீரியருமே இந்த வீட்டோட ஏஸ்தட்டிக்கான லுக்கை எலிவேட் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீட்டில் போட்டிருக்க எல்லா டோருமே மெயின் டோர்ல இருந்து உள்ள போட்டிருக்க பெட்ரூம் டோர் முதற்கொண்டு எல்லாமே ஹை குவாலிட்டி ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸ் ரொம்ப சூப்பரான ஒரு வீடு இது. வட்டமலைப்பாளையம் துடியலூர் கோயம்புத்தூர்ல இருக்கு. எக்ஸாக்டா ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜுக்கு ஆப்போசிட்ல தான் SRL ரெசிடென்சிக்குள்ள இந்த வீடு அமைச்சிருக்காங்க. இந்த வீடை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது வந்து கிழக்கு பார்த்த ஒரு வீடு. 51 அடிக்கு வைடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தான் இதோட எலிவேஷன் அமைச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமான ஒரு வீடுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும், பியூட்டிஃபுல்லான அந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர்ட் வால் டைல் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு பர்குலாரும் இந்த எலிவேஷனில் இருக்கக்கூடிய அந்த CNC கட்டிங் இந்த மொத்த எக்ஸ்டீரியருமே ரொம்ப அழகாக காட்டுதுன்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு 2 கேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று விக்கெட் கேட், இன்னொன்று கார் பார்க்கிங்கான கேட். விக்கெட் கேட், கார் பார்க்கிங் கேட் ரெண்டுமே MS கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கலருக்கு ஏற்ற மாதிரி கிரே அண்ட் பிளாக் ஷேட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா 51/31. ஒரு நல்லா வைடான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறதுனால L ஷேப்ஸில் இருக்கக்கூடிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் 10x19 சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கு. இந்த வீட்ல வந்து 2 டேங்க் கொடுத்திருக்காங்க. 6000 லிட்டர் கெபாசிட்டி இருக்க டேங்க். ஒன்னு உப்பு தண்ணிக்கும் ஒன்னு நம்ம குடி தண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சிட் அவுட் ஏரியா 8x8 சைஸ்ல சிட் அவுட் ஏரியா கொடுத்திருக்காங்க. கார் பார்க்கிங் பக்கத்துலயே வெளியில ஒரு பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து வெளியில நம்ம வரோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்துட்டு துணி துவைக்கிறதுக்கான கல்லும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வால் கேடிங் பண்ணியிருக்காங்க. நல்லா பியூட்டிஃபுல்லான டைல் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த பிராஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரிப் ரொம்ப நல்லா கிளிட்டர் ஆகுது. ஃபால் சீலிங்கோட லைட்டுக்கு ஏற்ற மாதிரி சிட் அவுட் ஏரியாவோட சீலிங்லுமே ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங்ல ஒரு 2 ஸ்டெப் எலிவேட் பண்ணி இந்த சிட் அவுட் அமைச்சிருக்காங்க. பார்க்கிங்லேயே நான் இன்னொரு பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணணும். இந்த வீட்டுக்கு போர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராப்பரான வாட்டர் அப்படிங்கிறது போர்லேருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சிட் அவுட் ஏரியாவில் கார்னர் சைடு எல்லாமே கிரனைட்ல நோசிங் பண்ணிட்டு ப்ராப்பராக லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த வீட்டோட மெயின் டோர் சேஃப்டி பர்பஸ்க்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு உட்டு மாதிரி தான் இருக்கு, தட்டினா கூட உட்டு மாதிரி தான் இருக்கு. இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டீல் டோர், நல்ல ஹை குவாலிட்டியான ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 16x16 நல்ல வைடான ஸ்பேசியஸான ஒரு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமோட ஃப்ளோரிங்ல கொடுத்துருக்க டைல்ஸ் 4x2 சைஸ்ல இருக்கக்கூடிய வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப ப்ரீமியமான டைலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சின்ன டீட்டெயிலுமே ஃபால் சீலிங்கோட லைட்லேருந்து நல்லா கிளிட்டர் ஆகுது. அண்ட் இந்த வீட்டோட மொத்த ஏரியாலையுமே UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நல்ல டியூரபிளான ஸ்டீல் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமோட சிறப்பம்சமே மேலே போட்டிருக்க ஃபால் சீலிங்கும் டிவி யூனிட்டும் தான் சொல்லலாம். ஃபால் சீலிங் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னா, இதோட டிசைனர் லைட்டும் இந்த ஃபால் சீலிங்கோட எஸ்தட்டிக்கான டிசைனும் தான் சொல்லலாம். அண்ட் இம்பார்ட்டனாக இந்த வீட்டுக்கு ஸ்மார்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க எல்லா இடங்கள்லையுமே. அண்ட் இந்த கலர் லைட் எல்லாமே வந்துட்டு வார்ம்த், ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஒரு மூவி பார்க்குறோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த லைட் மூலமாக நம்ம அனுபவிச்சுக்க முடியும். இந்த டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் சீலிங் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேக் பேனலில் லூவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா MDF யூஸ் பண்ணிவிட்டு மைக்கா மூலமாக இதுக்கான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பிளே ஸ்டேஷன் ஏதாவது பிளேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராப்பரான டிவிக்கு ஒரு சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்ஸ் வந்துட்டு வெளியில் அன்இவனாக இருக்காது, ரொம்ப ப்ராப்பராக நம்ம உள்ளே ஹைட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோடய இன்க்ளூடடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணுற ஸ்பேஸ் இல்லாமல் இங்கே நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். கபோர்டு ஒர்க்கை வந்துட்டு ஸ்டேர் கேஸ் கீழே இருக்க ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ரெகுலரான ப்ராடக்ட் எல்லாமே நம்ம இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லிவிங் ரூமோட ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு பூஜை யூனிட் இருக்குது, டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் கிச்சன் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஒரு பார்ட்டிஷன் வால் மூலமாக வந்து டிவைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் இந்த பூஜை யூனிட் வந்துட்டு ரொம்ப சிறப்பம்சம் வாய்ந்தது. இந்த பூஜை யூனிட் நேராக லிவிங் ரூம்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை யூனிட்டோட டோர் எல்லாமே CNC கட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்க ட்ரெடிஷ்னலான ஒரு லுக்கை வந்து இதில் வந்து எலிவேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதோட சைஸ் 4.5x5
ஸோ ப்ராப்பராக வந்துட்டு நம்ம சாமியெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கிரனைட்டில் பீடிங் பண்ணியிருக்காங்க. கீழே கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. பேக் சைட்லேயுமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு வைபை கிரியேட் பண்ணுற வகையில் இந்த ரூம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்தது இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் பண்ணது வந்து MDF plywood யூஸ் பண்ணியிருக்காங்க. CNC கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கான டிசைனாக இருக்குது. இதை தாண்டி சின்ன சின்ன லைட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் லுக்கில் இருக்கக்கூடிய மைக்கா சீட்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்துறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது உள்ளே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனிங் ஏரியா. டைனிங் கம் கிச்சன் கம்பைன்டாக 21x10 சைஸில் இருக்குது. ஸோ இங்கே தான் டைனிங் ஏரியா. இங்கே நம்ம தான் டைனிங் டேபிள் ஏதாவது போடனாலும் போட்டுக்கலாம். அண்ட் டைனிங் ரூமையும் கிச்சனையும் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெசல்ஸ் ஏதாவது வச்சுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்துட்டு வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்டான ஒரு கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கேருந்து உள்ள என்ட்ராகிற இடத்துலையுமே மேலே வந்து கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த வீட்லையுமே ஸ்டோரேஜ் யூனிட் அப்படிங்கிறது ஒரு ஏரியாலையுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைனரி ஒர்க். இதுவுமே வந்துட்டு CNC கட்டிங் பண்ணியிருக்காங்க. MDF plywood யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு டிசைன் நீங்கள் பார்த்தா தெரியும். கிச்சனில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டூடில் சிம்பாலிஃபை பண்ணுற மாதிரியான டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலார் கிச்சன் கொடுத்துருக்காங்க. மாடுலார் கிச்சனை பொறுத்த வரைக்கும் வாலில் சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சிம்னி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டாப்புக்கு டைல்ஸ் அண்ட் கிரனைட் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் சிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து சவுண்ட் ப்ரூஃப் சிங்க். இதில் நம்ம தண்ணி படுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வித சவுண்டுமே வராது. ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு மாதிரி ப்ரீமியமான ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய சீட்ஸில் இருக்கக்கூடிய லேமினேட்டட் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ப்ரீமியமான சீட். நீங்கள் டச் பண்ணாலே அதை ஃபீல் பண்ண முடியும். இங்கே எல்லா யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. டேண்டம் யூனிட் இருக்குது, கிராக்கர் யூனிட் இருக்குது, ஆயில் புல் அவுட் இருக்குது, ஈவன் மேஜிக் கார்னர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்பேஸுமே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டிசைனே அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கபோர்ட்லேயும் டிரான்ஸ்பரண்டான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே ஏதாவது ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா கூட வெளியே டிரான்ஸ்பரண்டாக அழகாக தெரியும். இதை தாண்டி லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட்டுக்கு மேலேயுமே கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி கிரே அண்டு இந்த மாதிரி லைட் க்ரீன் கலர் தான் வந்துட்டு இதோட மொத்த காம்பினேஷன் கலராக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சனோட RO இன்க்ளூடடாக வந்துடும். அண்ட் இதுக்கு யூஸ் பண்ண டைலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அழுக்கானாலும் அதை க்ளீன் பண்ணோன்னா ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்கக்கூடிய வால் டைல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்குள்ள நம்ம போகிறோம். பெட்ரூமுக்குமே வந்து ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு சேஃப்டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து கன்சர்னாக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 16x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். கிரே கலரில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங் வால் வரைக்குமே கொடுத்தது. இங்கே ஒரு நம்ம பெட்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸை இந்த வீட்டில் இன்க்ளூடட் பண்ணது தான் இந்த வீட்டோட சிறப்பம்சமாகவே இருக்குது. ஸோ இது வந்து ஸ்லைடிங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்துட்டு டோர் மாதிரி கொடுக்குறோன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து அடைச்சிக்கும். ஸோ ஸ்லைடிங் கபோர்ட் கொடுக்கறதுனால இந்த ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம உள்ளே வந்துட்டு ட்ரெஸ் இதெல்லாமே வந்து இந்த கபோர்ட் ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அது கீழே சின்ன சின்ன ப்ராடக்ட் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமில் சீலிங் வரைக்குமே கிரே கலரில் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டர் அண்ட் லைட் கலர் இருக்கக்கூடிய டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராக்கர் யூனிட் இருக்குது, ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வரக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் என்னென்ன இன்க்ளூடட் ஆக போகுதுன்னா ஹெல்த் ஃபாசட் வந்துடும், வால் மிக்சர் வந்துடும், வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். இந்த விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்க போகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ். ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் கிரனைட்டில் ரைசிங் அண்ட் த்ரெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட் ரெயிலுக்கு டெஃப்லான் கிளாஸ், இதுக்கு ஃப்ரேமில் SSல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து யூனிக்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட். நம்ம ஸ்டார் கேஸில் நடந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைடில் இந்த ப்ரொஃபைல் லைட் இருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீட்டுக்கு இந்த வீட்டோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம்ல இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீட்டோட ஸ்டார் கேஸில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ரொம்ப அழகான ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே ஒரே சைஸ் 16x10 சைஸில் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச் டாய்லெட்டோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மேலே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது 16x10 சைஸில் தான் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்காங்க. இதுக்குமே ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குமே சேம் நான் சொன்ன மாதிரி 4x2 டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்டு ஒர்க்குமே ஸ்லைடிங் கபோர்டு ஒர்க்.
அண்ட் இங்கேயுமே வந்துட்டு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட் இருக்குது. இந்த பாத்ரூம் 10க்கு 4.5 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு கிராக்கரி யூனிட் கொடுத்துருக்காங்க, மிரர் இன்க்ளூடட் அண்ட் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு லெப்பர்டோட ஸ்கின் கலரில் இந்த மாதிரி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் எல்லாமே 4க்கு 2 இருக்கக்கூடிய வால் டைல்ஸ், ரொம்ப பெரிய டைல்ஸில் இங்கே லே பண்ணது இந்த பாத்ரூமை ரொம்ப அழகாக காட்டுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூம் வந்து ஷவர், வால் மிக்சர், ஹெல்த் ஃபாசட், வெஸ்டர்ன் டாய்லெட் இது எல்லாமே இன்க்ளூடடாக வந்துடும். இதுதான் இந்த வீட்டோட 3rd பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லையுமே ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க, கபோர்ட் டோர் கொடுத்துருக்காங்க, ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் 16க்கு 10 சைஸில் இருக்கிறது தான். இதுக்கும் அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமுமே இருக்க மாதிரி சீலிங் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தீமை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிராக்கர் யூனிட் வந்துடும். எல்லா ஆக்சசரிஸுமே இதோட இன்க்ளூடட். இதுதான் இந்த வீட்டோட டெரஸ் ஏரியா. இந்த டெரஸோட சிறப்பம்சம் என்னென்னா, இதுக்கு மேலே இந்த இடத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கான ப்ராப்பரான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லா இடங்களுமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃப்ளோரிங்க்கு 2x2 இருக்கக்கூடிய மேட் ஃபினிஷ் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு டேங்க் இருக்குது, 2000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டேங்க். அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரெயிலுக்கு டெஃப்லான் கிளாஸ் அண்ட் எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட அபி இன்ஃப்ராவோட ஸ்டாஃப் தினேஷ் குமரன் இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ சார். ஸோ நம்ம இந்த வீடை பார்த்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடு வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குது, அபி இன்ஃப்ரா என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உள்ளே பார்த்துருப்பீங்க நம்ம எவ்வளோ யூனிக்காக எல்லாமே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா SRL Residency. ஓகே. நம்ம அபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 ப்ராஜெக்ட்ஸ் மேலே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ் வச்சிருக்கிறோம். இப்போ இந்த SRL Residency வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டி வரும். ஓகே. உங்களுக்கு இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 24x7 CCTV கேமரா, ஒரு இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி கொடுத்துருவோம். உங்களுக்கு வந்து தார் ரோட்ஸ், நல்ல எலிகண்டான தார் ரோட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த தார் ரோட்லேருந்து வெளியே போகிறதுக்கு மாதிரி அவுட்டர் ஒரு ரோடு கொடுத்துருக்குறோம். அந்த ப்ரொவைஷனும் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனில் கார்டனிங் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இந்த வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு லேண்ட் ஏரியாவும் இருக்குது. அது அந்த லேண்டில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஓகே. இங்கே முன்னாடி ஒரு லேண்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வரவங்க அவங்களுக்கு ஒரு தேவையான டிசைனில் கட்டணும்னு நினச்சி ஆசைப்படுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டியான பீப்புள். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இந்த லே அவுட்டே அமைச்சிருக்கிறோம். ஓகே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 வில்லாஸ் மட்டும்தான் நம்ம இங்கே கட்ட போகிறோமே. ஓகே. அதுக்கேற்ற மாதிரி எலிவேஷன் கொஞ்சம் மாடர்னாக அந்த மாதிரி யூனிக்காக இருக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணி கட்ட போகிறோம். அதனால தான் நம்மளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்குறதுங்க. ஓகேங்க. இதோட சிறப்பம்சம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வர லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா துடியலூர்லேருந்து இங்கே வரதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் 4 கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க. ஓகே. இங்கேருந்து சரவணம்பட்டி போகிறதுக்கு உங்களுக்கு 4 கிலோமீட்டர்ஸ் தான் வருங்க. ஓகே. உங்களுக்கு டேரெக்டாக ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டே இருக்குங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ், ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் காலேஜ். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு காஃபி ஷாப்ஸ், ATM, பேங்க்ஸ், உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே க்ராசரி திங்ஸ் வாங்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் சென்ட்ரான ஒரு ஏரியா தான். ஓகே. இங்கேருந்து நீங்கள் எங்கே போகிறதுனாலும் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோங்க. ஐடி பார்க்குக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஐடி பார்க் கொடுத்துருக்கோம். கார்னிசென்ட், அங்கே போஷ், அந்த மாதிரி இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அங்கே இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் என்ன அண்ட் லோனில் யாராவது வாங்குற மாதிரி இருந்தால் எப்படி லோன் பண்ணி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போது இந்த வீடோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 83 lakhsலேருந்து 1.16 crore வரைக்குமே நம்மக்கிட்ட இருக்குங்க. ஓகே. லேண்டோ வந்து வாங்கி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். லேண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 12 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு டோட்டலாகவே இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 12 lakhs to அதுலேருந்து நெகோஷியபிளும் இருக்குது. வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் ப்ரைஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வாங்க, உங்களுக்கு வீடு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்கிறோம். லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85 to 95% வரைக்கும் நம்ம லோன் வந்து அதாவது வர கஸ்டமரோட சிபில் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஐடி என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லா பேங்க்லையுமே நம்மகிட்ட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு அவ்வளோ % லோன் வாங்கி தர முடியும். சூப்பர் ப்ரோ. ஒரு நல்ல அருமையான ஒரு வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீட்டோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ப்ரைஸுமே நெகோசியபிளான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்தோட வேல்யூ பார்த்துட்டு கூட இவங்கள்ட்ட நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏதாவது புதுசாக வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த வீடோட ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷனுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லொக்கேஷன் பார்த்துக்கலாம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அண்ட் சைட் விசிட் வந்தாலும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து வீடை பார்த்துட்டு ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலேன் சலதுரை. பாய்.